நன்றின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய இருதயம் மிகவும் பூரிப்படையும். ஒன்றையும் குறித்து கலங்காமல் எல்லா நேரமும் நன்றின்னு சொல்லுங்க. எப்பொழுதும் எல்லா வேளையும் நன்றின்னு சொல்ல கற்றுக்கொண்ட சபை பாக்கியமான சபை. நன்றின்னு சொல்றப்பா, நன்றின்னு சொல்றப்பா, நன்றின்னு சொல், நன்றின்னு சொல்றப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். இதுதான் ஒரு பொருத்தனை. ஆமென். தாவீது ராஜாவின் பொருத்தனை. சங்கீதம் 3:4 கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி சொல்லுங்க, கை வைத்து. கர்த்தரை, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி, அவர் துதி எப்போதும் என் வாயில். என்ன அருமையான ஜெபம் பாருங்க. ஒரு பொருத்தனை பண்றாரு தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு என்ன காரணம் சொல்றாரு? 3ஆம் வசனம் என்னோடே கூட. 4ஆம் வசனம், நான் கர்த்தரை தேடினேன், ஆமென், அவர் எனக்கு செவி கொடுத்தா, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். நான் தேடினேன், நான் தேடினேன், எனக்கு செவி கொடுத்தீங்க, எனக்கு செவி கொடுத்தீங்கப்பா. இந்த வாரமெல்லாம் உங்களுக்கு செவி கொடுத்தாரா? சொல்லுங்க, நான் தேடினேன், நான் தேடினேன், எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு செவி கொடுத்தார். ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க என் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு, என் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு, ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ அப்பா, 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 தேங்க்யூ அப்பா. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டீங்க. சொல்லுங்க, பயம், பயம் என்னை விட்டு விலகுது, விட்டு விலகுது. காரணம், காரணம் நீங்க எங்களோடு இருக்கீங்க, நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. ஜீசஸ், சொல்லுங்க, ஜீசஸ், 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 ஜீசஸ். இந்த நாமத்தை ஆங்கிலத்தில் சொல்லுங்க, ஜீசஸ், 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 ஜீசஸ். ஏசையா, 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 ஏசையா. அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசை, எல்லாரும் கூப்பிடுங்க. தேங்க்யூ அப்பா. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குகிறவா. இப்பொழுது உள்ள பயம் எல்லாம் நீங்கட்டும் சொல்லு. நீங்கி போ, நீங்கி போ. துதிக்க துதிக்க பயம் நீங்குது, ஜெபிக்க ஜெபிக்க பயம் நீங்குது, எதிர்கால பயம் நீங்குது, குடும்பத்தை குறித்த பயம் நீங்குது. ஜீசஸ், 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தகப்பன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தகப்பன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி ஐயா. நன்றி 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 உமக்குத்தானே, இணையில்லா தகப்பன் உமக்குத்தானே, இணையில்லா
இடைவிடா நன்றி. சொல்லுங்க. தேடி வந்தீரே நன்றி, எங்களை தெரிந்து கொண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை தெரிந்து கொண்டார்ன்றவங்க? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னை நீ தெரிந்து கொண்டீ. என்னை நீ தெரிந்து கொண்டீ. சொல்லுங்க, we are chosen. We are chosen. சொல்லுங்க, chosen. Chosen. நீ என் தாசன். நீ என் தாசன். நான் உன்னை chosen. நான் உன்னை chosen. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை தெரிந்து கொண்டீரே. ஆலயத்தில் அமரும்படி என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்பா, உங்களை தெரிந்து கொண்டாரா? நீங்க ஸ்பெஷலா நம்புறீங்களா? அத வசனம் சொல்லுது, நம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு, நீர் தெரிந்து கொண்டு கொள்ளுகிறவர் எங்களை சேர்த்து கொண்டீங்க. எங்களை சேர்த்து கொண்டீங்க. சொல்லுங்க, நீர் தெரிந்து கொண்டு, நீர் தெரிந்து கொண்டு எங்களை சேர்த்து கொண்டீங்கப்பா. எங்களை சேர்த்து கொண்டீங்கப்பா. அதனால நாங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, பாக்கியவான்கள். கைதட்டி ஆமென். பாக்கியவான்கள். 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 We are chosen. We are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஜீசஸ் சொல்லிட்டு சொல்வார், தேங்க்யூ. ஓ, அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். இதுதான் அவருடைய வீடு. சர்ச், சபையே, இதுதான் அவருடைய வீடு. அவருடைய நன்மையால நீங்க திருப்தி அடைஞ்சு போவீங்க. இதை நம்புறீங்களா? சொல்லுங்க. நம்புறப்பா. உம்முடைய நன்மையால நாங்க திருப்தி ஆவோம். சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. எப்படிப்பட்ட நன்மை! அதே சங்கீத புத்தகத்துல 4:3 இருக்கு. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை ஆமென் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கேட்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட என் சபையே, நீ கூப்பிடும்போது செவி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். செவி கொடுக்கிறார். நம்புறீங்களா? அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி அப்படி கூப்பிட வை. ஜீசஸ். கூப்பிட. ஜீசஸ். கூப்பிடுங்க. ஜீசஸ். ஆமென். ஜீசஸ். ஆமென். ஏசப்பா. ஆமென். கூப்பிடுறப்பா. ஆமென். ஜீசஸ். ஆமென். உங்களை நோக்கி கூப்பிடுறப்பா. அப்பா. ஜீசஸ். கூப்பிடுங்க. ஜீசஸ். கூப்பிடுங்க. ஜீசஸ். 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 கூப்பிடுங்க. ஜீசஸ். Glory. ஜீசஸ். Glory. ஜீசஸ். Thank you. ஜீசஸ். Thank you. ஜீசஸ். ஜீசஸ். தெளிவா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஜீசஸ். ஜீசஸ். சொல்லுங்க, ஜீசஸ். ஜீசஸ். இடைவீடா நன். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. உமக்கு தானே இணையில்லா தகப்பன், உமக்கு தானே இடைவீடா நன்றி தானே. இணையில்லா தகப்பன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி. நன்றி அப்பா. கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.
உமக்குத்தான் ஜீசஸ் இணையில்லாத ஜீசஸ் உமக்குத்தான் ஜீசஸ் இடைவிடாத நன்றி ஜீசஸ் உமக்குத்தான் ஜீசஸ் இணையில்லாத ஜீசஸ் உமக்குத்தான். அநேக விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். கை உயர்த்தி உங்கள் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். தெரியப்படுத்துகிறோம் அப்பான்னு சொல்லுங்க. தெரியப்படுத்துகிறோம். உங்கள் விண்ணப்பம், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க பார்க்கலாம். குடும்பத்துக்கு தேவை, உடல் சுகம், பொருளாதாரம், பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம், திருமணம் முடித்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம், என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் சொல்லி ஜெபிக்க வைப்பா. அப்பா ஆமென். நன்றி. உம்முடைய மக்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. ஆண்டவரே செல்வத்தை தருவீராக. கொடுக்கத்தக்க கோடீஸ்வரராக ஆண்டவரே ஒரு ராஜ்யத்திற்காக விதைக்கிற கோடீஸ்வரர்களாக மாற்றி விடுவீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு மக்களுக்கு ஏற்ற துணையை தருவீராக. திருமணம் முடிந்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே ப்ரமோஷன் உண்டாவதாக. ஆண்டவரே அப்பா உச்சன் தலை முதல் உள்ளங்கால் முடிய உம்முடைய பரிபூரண பலத்தினால் ஒவ்வொருவரையும் மூடுவீராக. ஆண்டவரே பூமிக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே நீர் நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் Thank you அப்பா. Thank you அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைக்கு டாபிக்கே தெரிந்து கொள்ளப்பட்டவள் நான். அந்த நிச்சயத்தோடு தான் உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். ஐ ஆம் சோசன். ஆங்கிலம் அழகா இருக்கு. ஐ ஆம் சோசன். ஐ ஆம் சோசன். உம்முடைய தாசன். உம்முடைய தாசன். சோசன். சோசன். உம்முடைய தாசன். ஐ ஆம் சோசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்பெஷல் சொல்லுங்க. ஸ்பெஷல். ஸ்பெஷல். ஏன் அதை சொல்றேன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவையா எஸ். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். அதுதான் உங்களை வாழ வைக்கும். சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். விடுதலை வெற்றியை தருகிறா. எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம். அதனாலதான் நான் பாடி பாடி மகிழ்வே. தினமாடி ஆடி துதிப்பே. சொல்லுங்கள். நீதிமான் பாடி மகிழ்வான். மகிழ்கிறே. தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. சொல்றீங்களா? எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவி. நெஞ்சில கை வச்சு என் இயேசு ஜீவிக்கின்றார். என் இயேசு ஜீவிக்கின்றார். எனக்குள் வாழ்கின்றார். எனக்குள் ஜீவிக்கின்றார். அப்படியே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து நல்லா துதிக்கணும். நீங்க சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது. தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இருக்கிறாரு. வானம் பூமி படைத்த தகப்பன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இருக்கிறாரு. தம்பி உனக்குள்ள உன்னோட நீதான் அவருடைய ஆலயம். நீதான் அவருடைய ஆலயம். நீதான் அவருடைய ஆலயம். அவருடைய ஆலயம். உயிருள்ள ஆலயம் நீதான். ஆலயம் நீதான். அதனாலதான் எனக்குள்ளே எனக்குள் இருப்பதனா எதை குறித்தும் கலக்கமில்ல. எனக்குள்ளே இருப்பதனா எதை குறித்தும் கலக்கமில்ல. தேங்க்யூ அப்பா. எனக்குள்ளே இருப்பதனா. அவருக்கு பேர் என்ன?
விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே எனக்குள்ள இருப்பதால தான் நான் நேற்று கூட மாலை கூட்டத்தில் எங்க போனாலும் சொல்லுவேன், விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. சொல்லுங்க, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் Thank இருந்து you, அப்பா. விடுதலை, Thank you. பேயில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. இந்த பலவீனம் வியாதியோடு போராடுகிறவர்கள் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வியாதியோடு போராடிட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நீ கை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நோயில் இருந்து விடுதலை, இருந்து சொல்லுங்க, விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, இன்றைக்கு விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. அப்போ அத இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சுகமாக்கி தான் வீட்டுக்கு அனுப்புவார், நம்புறீங்களா? அப்படின்னா அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. இந்த நோயோடு போராடுறவங்க கை உயர்த்தினீங்களா, அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. நான் முதல்ல உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சோர்ந்து போகாம எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ அப்பா. நோயோடு போராடுகிறவர்கள் ஜீசஸ் நேம் சொல்லுங்க, ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இப்படி கார்ட்ஸ் மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் த கார்ட்ஸ். அம்மா கத்தாரா லேரே காபா ஹர்பல்கா ஷே தேகபகா, இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியணும், மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து கொண்டார். ஏசாயா 53:4 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, துக்கங்களை, மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார்னு சொல்லுங்க. நான் சுமக்க தேவையில்லை, இயேசு என் பலவீனத்தை சுமந்து கொண்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கையோட சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சொல்லுங்கோ சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இன் ஜீசஸ் நேம். சுகம் தருபவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவர், அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவர், அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்கிறவரே. சுகம் சொல்லும் போதே அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம். ஸ்தோத்திரம் ஏசையா.
தேங்க்யூ அப்பா. எசேக்கியா ராஜா சாகுற நிலையில தான் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். அப்பா, உமக்கு முன் நான் உத்தமனா நடந்திருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று அழுகிறான், கசந்து அழுகிறார். நீங்களும் சொல்லுங்க, எனக்கு அற்புதம் செய்யும். அப்படி சொல்லி ஜெபிங்க, எனக்கு அற்புதம். வாய் திறந்து சொல்லுங்க, இந்த வியாதியிலிருந்து சுகம் தாரும் சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து கேளுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த வியாதி உங்களை அழுத்துது சொல்லுங்க. ஆண்டவரே, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் மேல மனம் இறங்கும்னு கூப்பிடுங்க. எனக்கு சுகம் தாரும். அந்த தொழுநோயாளி, தோல் வியாதிக்காரன் சொன்னாரு, என்னை சுகமாக்கு உம்மால ஆகும் சொல்லுங்க, உம்மால ஆகும் சொல்லுங்க. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம் கூப்பிடுங்க. உங்க வாயை திறந்து உங்க ஜெபத்தை ஏறெடுங்க. அற்புதம் நடக்கட்டும். ராஜா எசேக்கியா ஜெபித்தான், கண்ணீரோட ஜெபித்தான். பதில் வந்ததா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு நான் சுகம் தருகிறேன். ஆமென். ஜீசஸ் நேம். தேங்க்யூ அப்பா. பா பா ஜீசஸ், ஜீசஸ் விடுதலை கூறுகிறேன். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, சுகமாக்கி சபைய சுகம் சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே பா, மனம் இறங்கும், மனம் இறங்கும். அற்புத சுகத்தை கோருகிறேன். மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். இத உணர்ந்து சொல்லுங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து நாங்க நம்புறோம். நான் சுமக்க தேவையில்லை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்லை. உங்க தழும்புகளா சுகமா. சொல்லுங்க, உங்க தழும்புகளா சுகமா. நான் சுமக்க தகப்பனே, தகப்பனே, தழும்புகளால் சுகமானே. நம்பிக்கை இருக்கிறவங்களாம் கை உயர்த்தி, தழும்புகளா சுகமானே, தழும்புகளா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. நம்புங்க. வல்லமை மழையால் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும், செல்லுதே. வல்லமை, வல்லமை நதியால் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமணி எங்கும் பாய்கின்றது. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமணி எங்கும் பாய்கின்றது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம் வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே. இப்படி அறிக்கையிட, அறிக்கையிட. அற்புதம் நடக்கட்டும். தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால்
உங்க தயவினால் சுகமானேன். இப்ப கை உயர்த்தி ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. எல்லா நோய்களும் விலகட்டும். ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வமே, சுகம் தரும் என் தெய்வமே. முட்டு, ஈரல், மூட்டு, கைகால், திசுக்கள் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ அப்பா. இடுப்பு, எலும்புகள், எலும்புகள், நரம்புகள், நரம்புகள், சிறுநீரகங்கள் அலையெங்கும் பாயட்டும். ஆமென் அப்பா, முதுகு தண்டு, இதயம், ஆ, மூளை, நரம்பு, ரத்தம் வல்லமை இறங்கட்டும்பா. அப்பா, குடல், தோல், கணையம், ம், இரைப்பை, வயிறு, ம். சதையெங்கும் உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. ஜீசஸ் நேம், கர்ப்பப்பை கட்டி மறையட்டும் அப்பா. ஜீசஸ் நேம், கண்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. ஜீசஸ் நேம். காயங்கள் ஆறட்டும், ம். புண்கள் மறையட்டும், ம். முடக்கு வாதங்கள் நீங்கட்டும், ஜீசஸ். நுரையீரல்ல அற்புதம் நடக்கட்டும். ஜீசஸ். ஆண்டவரே, சுவாசம் எங்க உங்க வல்லமை பாயட்டும். ஜீசஸ், ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. ஜீசஸ், வல்லமை பாயட்டும். ஜீசஸ். வார்த்தையால, வல்லமையால, தழும்பால, தயவால உம்முடைய சுகத்தை கட்டவிழ்க்கிறீர். ஜீசஸ். கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஜீசஸ். ஜீசஸ், ஜீசஸ். ஜீசஸ். சொல்லுங்க. எஸ் லார்ட், எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ் எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சுகம் தருகிறவர், உங்களுக்கு பலன் தருகிறவர். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மேலிருந்து கீழே வர வல்லமை, வல்லமை, வல்லமை பாயட்டும்பா, வல்லமை பாயட்டும்பா. உங்க வல்லமை சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும், பாய்ந்து செல்லட்டப்பா, பாய்ந்து செல்லட்டப்பா. எஸ் எஸ் எஸ். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எஸ் டாடி. ஹalleluya, 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 ஹalleluya. Yes, yes Lord, yes Lord, yes Daddy. Thank you, thank you. Yes, yes Daddy, yes Daddy. Jesus, 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 Jesus. சொல்லுங்க. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியா. கர்த்தர் என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டு போனதே, இங்கிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. 12 வருடம் வேதனைப்பட்டவள் சொன்னாள். அந்நேரமே அவள் ஆரோக்கியம் அடைந்ததை சரீரத்தில் உணர்ந்தாள். அந்நேரமே அவள் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ,
12 வருடம் வேதனைப்பட்டவள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மார்க் 5:34 அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ, நீ நோய் இருக்காது, நீ பட்ட வேதனை இனி இருக்காது, நீ நோய் நீங்கி நல்லா இருப்பாய், சமாதானத்தோட போ. அல்லேலூயா. அதுதான் அவர் கொடுக்கிற வாக்குறுதி. சமாதானத்தோட போ மகளே, நோய் நீங்கி விட்டது, நீ நலமாயிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அனுபவிக்கிறேன் ஐயா, உணர்றேன் ஐயா, ஒரு சுகம் எனக்கு வந்திருக்குன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. அநேகர் கை உயர்த்தி இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சுகம் ஆயிட்டீங்க, உணர்றீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அன்பு மக்களுக்கு அற்புத சுகத்தை கட்டவிழ்த்து விட்டீர். தேங்க்யூ அப்பா. அதை இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் உணர்கிறார்கள். தேங்க்யூ அப்பா. அந்நேரமே அந்நேரமே இந்நேரமே உணர்கிறார்கள். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சில பேர் உணராம இருந்தாலும் வீட்டில் உணருவீங்க. எனக்கு தெரியும், இந்த இயேசு சுகம் தரும் டாக்டர். எத்தனையோ மருத்துவமனை இருந்தாலும் சுகம் கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசுதான். ஆண்டவராகிய இயேசுதான், நமக்காக பலியான இயேசுதான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோரவே ஆராதனை யாரா. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா ஆராதனை ஏசையா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரேன்னு சொல்லுங்க. எபினேசரே. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. பா 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 பா. இதுவரையில் முழு உள்ளத்தோடு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை அப்பா. ஆராதிக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும். சபை ஆராதிக்குதுப்பா, சபை ஆராதிக்குதுப்பா. ஜீசஸ், ஜீசஸ். யெகோவா ராஃபா, யெகோ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உம்மை முழு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏசையா ராஜா, ராஜா ராஜனை
அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஏசையா தேங்க்யூ அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. மாலை கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பீங்க? இங்க இருந்து கை வைத்து காட்டுங்க. 2 நாளா மாலை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வெகு சிலர் தான் வந்திருக்கியா? இல்லை, 2 நாளா இதுதான் நான் பேசிட்டே இருக்கேன். அன்பு கூறுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். சரி, அதை நான் சொல்ல விரும்பலை. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம், in Jesus name. Thank you அப்பா, thank you. இன்றைக்கு நான் கொண்டு வந்த செய்தி, நாங்கள் ஸ்பெஷல். சொல்லுங்க, நான் ஸ்பெஷல். நான் ஸ்பெஷல். chosen. I am chosen. ஆங்கிலம் தெரிந்தவர் சொல்லுங்க, chosen. chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்ட. சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லணும். அப்பதான் தூக்கம் வராது உங்களுக்கு. இல்லைன்னா சரியா தூக்கம் வந்துடும். எனக்கு ஊக்கம் போயிடும், உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இருக்கிற ஊக்கமும் எனக்கு அவுட் ஆகிடும். நீங்க சொல்லணும். சொல்லுங்க, சொல்லு சொல்லு. நான் சொல்றதையெல்லாம் சொல்லு சொல்லு. சொல்லுங்க, சொல்லு. அதான் வாய்க்கால். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? அந்த ராஜாக்கள் சண்டை போட போறாங்க, தண்ணி இல்லாம போயிடுச்சு. 2 ராஜாக்களா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அல்ல, தண்ணி இல்லாமல் போச்சு. அப்போ எலிசாவிடம் வர்றாங்க, யோ தண்ணி இல்லையா, எங்கும் வறண்டு போச்சியா அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்குள்ள ஆவியானவர் இறங்கி அவர் சொல்கிறாரு, வாய்க்காலை வெட்டுங்க, தண்ணி வரும். எப்படி? வாய்க்காலை வெட்டுங்க, என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணி வரும். அது முதல்ல வாய்க்காலை வெட்டுறாங்க. இந்த பள்ளத்தாக்கு குழி வெட்டுறாங்க, கிணறு போல. தண்ணி வந்துச்சா? பாண்டவர் எனக்கு வெளிப்படுத்தாரு. வாய். சொல்லுங்க, வாய். கை வைங்க. வாய். வாய். கால். கால். தமிழ் வாய், ஆங்கிலம் கால். கால். இதான் வாய், கால். வாய், கால். இந்த வாய் என்ன செய்யணும்? கால் பண்ணணும். ஹalleluya. கூப்பிடணும். சொல்லணும். சொல்லணும். வாய் திறந்து சொல்லணும். எஸ். வாய்க்கால வெட்டுவீங்களா? கை தட்டுங்க. வாய்க்கால வெட்டுவீங்களா? வாய்க்கால் வெட்டப்பா. ஷேதஹா பாகா ஷிகா பாகா ஷாதா பாகா கல்பர் கபாகா தாரா தாரா கபா ஏய் பாபா கஷானா வாய்க்கால். வாய்க்கால். வாய் சும்மா இருக்க கூடாது. எஸ். அது வெட்டிக்கிட்டே இருக்கணும். வாய் கால் பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுங்க, வாய் கால் பண்ணிட்டே இருக்கணும். வாய் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கால்னா தெரியுதா? கால். இந்த கால் இல்ல, தமிழ் கால் இல்ல, ஆங்கில கால். கால். கால் கால் கத்தாதான சொல்றமா? கால் கால் கத்திரியடா, அதான் கால். கால். இந்த வாய் அவ்வளவு முக்கியம்ப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கால். கால். இப்ப காலையில ஏறத்தாழ 4:30 மணி எழும்பிட்டு நான் செய்த வேலை கால் பண்றேன், பாடுறேன், துதிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன். இப்படி நான் கால் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். வாய்க்காலை வெட்டிட்டு வந்திருக்கேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஜீசஸ். 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 அதுதான் கால். சொல்றதெல்லாம் சொல்லுங்க. என்னுடைய ஆசையெல்லாம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். எஸ். அந்த ஏசையா தான் அப்படியே காட்டுறார். ஏசையா
சொல்லுங்க. ஏசாயா ஏசாயா 41 41 9:10. 9:10. ஜீசஸ், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நான் உன்னை அழைத்து வந்தேன். நான் உன்னை அழைத்து வந்தேன். நீ என் தாசன், நீ என் தாசன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கை தட்டுங்க. நீ என் தாசன், நீ என் தாசன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 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 நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். வெறுக்கல. வெறுக்கல. எவ்வளவு ஆறுதலா இருக்கா. உங்களை வெறுக்கல. உங்களை வெறுக்கல. ஒருவேளை தப்பு பண்ணியே வந்து உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் உங்களை வெறுக்கல. தப்ப மன்னிக்கிறாரு. கை தட்டுங்க. மன்னிக்கிறாரு. உங்க தவறுகளை மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறாரு. வெறுத்து விட மாட்டாரு. வெறுத்து விட மாட்டாரு. தகப்பனவ இளைய குமாரனை வெறுத்தாரா? வெறுக்கல. செய்யாத அட்டகாசமெல்லாம் செய்துட்டு வந்தாலும் கூட அவனை அணைச்சு மன்னிச்சு பாவத்தை மன்னிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னை வெறுத்து விடல. வெறுத்து விடல. அதான் நம்முடைய பாக்கியம். எஸ். அதனால பாவம் செய்வோம்னு சொல்றியா? சொல்லிடாதீங்க. செய்ய விட மாட்டார். செய்ய விட மாட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவரோட நெருங்க நெருங்க நீங்க துணிகரமா தப்பு செய்ய விட மாட்டார். எஸ். துணிகரமா தப்பு செய்ய விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற நிச்சயம் உள்ளவளும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். நன்றி அப்பா. I am special. I am special. தேங்க்யூ அப்பா. வெல்கம். வாங்க வாங்க, உள்ள இடம் கொடுங்கப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. தள்ளி வாங்க, இடம் கொடுங்க பிள்ளைகளுக்கு. இந்த பக்கம் கூட போகலாம். சில பேர் சின்ன பிள்ளைகள் அங்கிட்டு கூட வரலாம். இடம் இருக்கா? ஆமே. அப்படி போங்கய்யா. தேங்க்யூயா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றிப்பா. நன்றி ஜீசஸ். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வெறுத்து விடலைன்னு சொல்லி அடுத்து 10ஆம் வசனம், நீ பயப்படாத. நீ பயப்படாத. நீ பயப்படாத. பயம் இருக்குல்ல, அதுதான் டெய்லி வருதே பயம். எஸ். எதை குறிச்சாவது பயம் வருதா? வருது. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாத. எஸ். ஜீசஸ் எங்கே போனாலும் பயப்படாதே பயப்படாதேன்னு தான் சொல்வார். ஆமென். பயம் இல்லாத மனுஷனாய் பூமியில ஒருத்தர் உலாவுறான்னா அவர் ஜீசஸ் தான். ஆமென். பூமியில பயம் இல்லாம ஒருத்தர் வாழ்ந்தார்னா ஜீசஸ் தான். ஜீசஸ் தான். ஆமென். ஆமென். அவருக்கு வந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. எஸ். ஆனாலும் அவர் சொல்லுவார், ஏரோது சொல்றான் கொல்ல போறேன் அப்படின்னு, உன்னை கொன்றுவேன் இன்னைக்குன்னு. யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஏ கொல்ல போறாரு என்கிட்ட போயிடுயா அப்படின்னா அவர் சிரிச்சிட்டு நரிக்கிட்டு போய் சொல்லுங்க, இன்றைக்கும் நாளைக்கும் நாங்க நிச்சயம் ஊழியம் பண்ணுவேன். ஆமென். அவ்வளவு தைரியமா இருந்தவர்.
அவர்தான் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த ஜீசஸ் தான் உங்களுக்குள்ள வந்திருக்காரு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், பயமில்லாத வாழ்வை தருகிற ஜீசஸ் ஜீசஸ். சொல்லுங்க, பயமே போ. பயமே போ. அது ஒரு ஆவி. அதனாலதான் பவுல் 2 தீமோத்தி 1:6 சொல்வார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அன்பும். அது என்ன பயமுள்ள ஆவி? அதான் தீய ஆவி. தீய ஆவி. அவன் தான் பயத்தை கொடுப்பான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, நல்ல தமிழ்ல தீய ஆவியை கொடுக்காமல், தீய ஆவியை கொடுக்காமல், பவர் ஆவி. பவர் ஆவி. பவர் ஆவி. பவர் ஆவி. வல்லமை ஆவி. வல்லமை ஆவி நமக்குள்ள. நமக்குள்ள. நல்லமை ஆவி. வல்லமை ஆவி நமக்குள்ள. நமக்குள்ள. அந்த பய ஆவி இல்ல. அந்த பய ஆவி இல்ல. சொல்லுங்க, அந்த பயன்னு சொல்லுங்க. அந்த பய ஆவி இல்ல. தீய ஆவிக்கு பேர் பய ஆவி. பய ஆவி. தூய ஆவிக்கு பேர் பவர் ஆவி. பவர் ஆவி. அதனாலதான் பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, அகற்றி விட்டேன் கசப்புக்களை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, அகற்றி விட்டேன் கசப்புக்களை. சொல்லுங்க. வல்லமையின் தேங்க்யூ. தேங்க்யூ அப்பா. விட்ட காரணம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணம். தேங்க்யூ அப்பா. பொல்லாத ஆவி. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. பயப்படாத. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடனே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்றாரா உங்களை பார்த்து, ஏன் அழுகிறா? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? எஸ். ஏன் அப்படி கலங்குற? நான் தான் இருக்கிறேன்ல. தெய்வம் சொல்றாரா அவங்க வீட்டுக்காரரு? சரி, நம்ம வீட்டுக்காரர் தான் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்காரர் தான் ஜீசஸ். பயப்படாத. பயப்படாத. நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். உன் தகப்பன். நான் உன் தகப்பன். தேவன் இடத்துல அப்புறம் தகப்பன்னு போடுங்க, அப்பதான் இன்னும் நல்லா புரியும். தேவன் சொல்ற இடத்துல எல்லாம் தகப்பன் சொல்லுங்க. தகப்பன் இருக்கிறாரு. தகப்பன் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரா? பலப்படுத்துகிறவர். பலப்படுத்துகிறவர். சகாயம் செய்கிறவர். சகாயம் செய்கிறவர். தன்னுடைய கரத்தால் தாங்குபவர். நமது கரத்தால் தாங்குபவர். பலப்படுத்துகிறவர். பலப்படுத்துகிறவர். கரத்தால் தாங்குகிறவர். சகாயம் பண்ணுகிறவர். தம் கரத்தால் தாங்குகிறவர். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்துகிறவர். பலப்படுத்துகிறவர். சகாயம் செய்கிறவர். தம்முடைய கரத்தினால் தாங்குகிறவர். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நன்றி அப்பா. பலப்படுத்துகிறவரே, சகாயம் பண்ணுகிறவரே, கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, பலப்படுத்துகிறவரே, சகாயம் பண்ணுகிறவரே, வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. தகப்பனே நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. ஆங்கில பாட்டு
அதுல இருந்து தான் இந்த தமிழ் பாட்டு எனக்குள்ள வந்தது. ஆங்கில பாட்டு மோர் லவ் கேட்கும்போது பரவசமானேன். சொல்லுங்க மோர். மோர். தமிழ் மோர் இல்ல, ஆங்கில மோர். 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 கேளுங்க மோர். மோர். இன்னும் 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 நான் உம்மை நேசிப்பேன். நேசிப்பேன். இன்னும் இன்னும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். இன்னும் இன்னும் நான் ஜெபிப்பேன். இன்னும் ஜெபிப்பேன். இன்னும் இன்னும் நான் துதிப்பேன். துதிப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். Thank you, அப்பா. இன்னும் இன்னும் Thank you, அப்பா. இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் Thank you, ஜெபிக்கணும், அப்பா. Thank you. இன்னும் துதிக்கணும். ஜீசஸ். அப்படி அந்நிய பாஷை பேசுவீங்களா? அபிஷேக் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்களா? கை தட்டி பேசுங்க பார்க்கலாம். கை தட்டிட்டே பேசுங்க. ஏ பகதரலர வல்லமை இறங்கட்டும். வரக பகதரலரக பகா பேச வைங்கப்பா. அபிஷேகம் பெருகட்டும், சபையில பெருகட்டும். ஏ பிரபகதரலர கமக சதகபா ஏ பகதரலர கபகா தி பகதிரிலே கமக சதா. வாய் திறந்து சொல்லுங்க. வாய் கால், வாய் கால், வாய் கால், வாய் கால், வாய் கூப்பிடு. ஆமென். ஸ்தோத்திரப்பன் சொல்லு. ஆமென். ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பா 11ஆம் வசனம் ஏசாயாவுல எவ்வளவு ஆறுதலா அன்று கொடுத்திருக்கிறார் பாரு. உனக்கு எதிர்த்து 11 இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும். எரிச்சலா இருக்கிறாங்களா? உன்னை பார்த்து நீ வளருவதை கண்டு எரிச்சலா இருக்கிறாங்களா பாஸ்டர்? ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஊழியத்தை குறித்து எரிச்சலா இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். ஆமென். ஆமென். எரிச்சல் மாறும் சொல்லுங்க. இச்சகம் மாறும். உங்களுக்கு எதிரான எரிச்சல் மாறும். உங்களுக்கு எதிரான எரிச்சல் மாறும். உன்னோட வழக்காடுகிறவர்கள் வழக்காடுறாங்களா? எஸ். நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். யுத்தம் செய்றாங்களா? அடுத்து உன்னோட போராடினவர்களை தேடி போராடுகிறார்களா? உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் 4 காரியம் நடக்குது. எரிச்சல், எரிச்சல், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், போராடு, யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்களா உங்க வாழ்க்கையில? எஸ். அவங்கெல்லாம் இல்லாம போகணும்னு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. நல்லா இருக்கணும். எரிச்சலா இருக்கிறவர்கள், எரிச்சலா இருக்கிறவர்கள் உம்மோடு வழக்காடு. நாளை சொல்லு மொத்தமா. எரிச்சலா இருக்கிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள் நல்லா இருப்பார்களாக. நல்லா இருப்பார்களாக. நல்லா இருப்பார்களாக. உம்மோடு ஒன்றாய் இருப்பார்களாக. நன்றாய் இருப்பார்களாக. இதுதான் புதிய ஏற்பாடு. ஜீசஸ் வந்து அப்படிதான் சொல்லி கொடுத்தார். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுலாம் அது பழைய ஏற்பாடு. எஸ். நான் புதிய ஏற்பாடு. அடிச்சானா இதை காட்டுறான்றார். கதையை பாருங்க. அதுதான் ஜீசஸ். அன்புள்ள தகப்பன். ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க கேட்டானா 2 ட்ரெஸ் கொடுறான். முகங்கோணாமல் கொடுறான்றார். எவ்வளவு பெரிய தகப்பன். இந்த லவ் அவர் தான். சொல்லுங்க. லவ், லவ் ஜீசஸ் தான். 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 தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படியே ஆகட்டும். ஆமென். ஆமென். 12ஆம் வசனம். உன்னோடு போராடினவர்களை. அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்ன ஆறுதலா இருக்கா? எஸ். முடிந்தா பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. பயப்படாத, பயப்படாத. வலது கையை பிடிங்க. வலது கையை பிடிச்சி சொல்லுங்க. வலது கையை பிடிச்சு பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
துணை நிற்கிறேன். துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். திரும்பவும் 14 சொல்றாரா? எஸ். யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ சிறு கூட்டம் நினைக்கிறியா? பயப்படாத. பூச்சி நினைக்கிறியா? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தேங்க்யூ அப்பா, ஆராதனை. தேங்க்யூ அப்பா, அப்பா இயேசுவா. உங்களுக்கு தான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். பா பா, துதிப்பேன், Thank you, பா. துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா, ஹalleluya. thank you அப்பா, ஹalleluya, ஆனந்தமே, பேரின்பமே. துதிப்பேன், துதிப்பேன், thank you. வாய் கால் வாய் துதிக்கட்டும். துதிப்பேன், துதிப்பேன், அப்பா. துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லே. கையை உயர்த்தி ஹalleluya, ஆனந்தமே, ஹalleluya, 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 glory, ஹalleluya, ஹalleluya, glory, ஹalleluya, பேரின்பமே. துதிப்பேன், துதிப்பேன். Thank you அப்பா, இருப்பேன். thank you அப்பா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்று ஆனந்தம் சொல்லுங்க. இன்று ஆனந்தம். சிரிப்பு வருதா? இன்று ஆனந்தம் என் இயேசு வருகிறார். துதிப்பேன், துதிப்பேன். துதித்துக் கொண்டே. இன்னும் ஒரு முக்கியமான சங்கீதத்துக்குள்ள போய் நான் முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ அப்பா. 132ஆம் சங்கீதத்தில் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எவ்வளவோ இருக்கு. எதற்காக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று எவ்வளவோ. ஆனாலும் சுருக்கமாய் இந்த 132:13 மட்டும் அப்படியே வாசித்து அந்த சங்கீதங்கள். கர்த்தர் ஆ. சீயோனை தெரிந்து கொண்டு. சொல்லுங்க, சீயோன் யார்? நான் தான். சொல்லுங்க, சீயோன். சீயோன் நான் தான் நான் சீயோன். தான் சீயோன். சீயோனை தெரிந்து கொண்டா, சீயோனை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டா, என்னை தெரிந்து கொண்டார். சபதா சீயோ. சபதா சீயோன். சீயோன்னா நான் ஜோக்கா சொல்லுவேன், என்ன வந்தாலும் சீ நாயேன்னு விரட்டுறது. ஆண்டவருக்கு எதிராக எது வந்தாலும் சொல்லுங்க, சீ சீ நாயே, நாயே. சீன்னு விரட்டுறதா சீயோன். கைதட்டுங்க. போ போ. ஆண்டவர் விரும்பாத எந்த காரியம் வந்தாலும் கூட, எது உங்களை அணுக வந்தாலும் என்ன இப்படி விரட்டணும்? சீ நாயே. போய போயே பேயே போயே பேய போயே. அதான் சீயோன். கைதட்டுங்க பார்க்கலாம். சீயோ சீயோ, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோ. வேண்டாதவைகளை சீன்னு உதர்ற சீயோ. சீ சீ. வீட்டுக்காரரை சொல்லிடாதீங்க, பாவம் அவர் நல்லவர்.
கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சியோன், சீயோன், நம்ம தான் சியோன். சீயோன் அது ஒரு இடம். ஆனா வேதத்துல பல இடங்களை சியோனை குறிச்சு அதான் நமக்குள்ள வாசம். எதற்காக தெரிந்து கொண்டார்? அடுத்த வசனம் குயிக்கா வாசி. அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. என்றென்றைக்கும் தங்கும் இடம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்புறேன். இதை நான் விரும்புறேன். உன்னை நான் விரும்புகிறேன். உன்னை நான் விரும்புகிறேன். நல்ல புரியுறாப்ல சொல்ல, உன்னை லவ் பண்றேன்ற. லவ் பண்றேன். உன்னை லவ் பண்றேன். லவ் பண்றேன். உன்னை விரும்புகிறேன். விரும்புகிறேன். நீதான் நான் தங்குற இடம். நீ தங்குற இடம். உன் இதயம்தான். உன் இதயம்தான் என்னுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம். நான் விரும்புறேன். நான் விரும்புறேன். இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். சத்தமா வாசிங்க. நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். இங்கே வாசம் பண்ணுகிறேன். சொல்லுங்க ஆத்தா. நான் விரும்புகிறேன். விரும்புகிறேன். வாசம் பண்றேன். வாசம் பண்றேன். யாரு சொல்றா? ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னை நான் விரும்புகிறேன், அதனால வாசம் பண்ணுகிறேன். என்ன ஆறுதலான வார்த்தை. எனக்குள்ள அவர் இருக்கிறார். என்னுடைய 30 வயதுல தான் இதை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். நேற்று கூட சொன்னேன். என் வாலிபத்தில் கடவுளை எங்கோ பார்த்தேன், கோவிலையும் சிலைகளிலும் பார்த்தவன். ஆனா அந்த மிகப்பெரிய சத்தியம் 30 வயதுல என் புத்தி தெளிந்து எனக்குள்ள இருக்கிறார். நான் தான் அவருடைய வாசஸ்தலம். எத்தனை கோவில்கள் கட்டினாலும் ஆலயங்கள் எழும்பினாலும் இங்கே அவர் இருப்பது இல்லை. நாம் கூடும்போது தான் இருக்கிறார். போயிட்டீங்கன்னா உங்களோட வந்துருவாரு. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், தங்குமிடம். மனப்பாடம் பண்ணி, என்றென்றைக்கும் நான் தங்குமிடம் நீதான். என்றென்றைக்கும் நான் தங்குமிடம் நீதான். நான் உன்னை விரும்புகிறேன். உன்னை விரும்புகிறேன். இங்கே வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுவேன். எதிரிய நாசம் பண்ணுவேன். எதிரிய நாசம் பண்ணுவேன். உனக்குள்ள வாசம் பண்ணுவேன். உனக்குள்ள வாசம் பண்ணுவேன். எதிரிய நீ நாசம் பண்ணு. உனக்குள்ள வாசமாக இருந்தால் எதிரி நாசமாவா? எதிரினா எதிர்த்த வீட்டை சொல்லல, பிசாச சொல்றேன். நீங்க பாட்டுக்கு பக்கத்து வீட்டை சொல்லிடாதீங்க. அவன் தான் எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு இருக்காம. எதிரி யாருமே பூமியில இருக்க கூடாது. ஒரே ஒருத்தன் தான் எதிரியா இருக்கணும். அவன் தான் அந்த பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள். கைதடு. நல்லவர்கள், 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 நல்லவர்கள். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா. ஆராதனை வாசம் பண்ணுவேன். இதை விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் தங்கும் இடம். சரி, போகட்டும். குயிக்கா முடிக்கணும். ஈவினிங் மீட்டிங் நான் ரெடி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால நான் ஐயா சொன்னார் போயிட்டே இருங்கன்னாரு. நாள் முழுதும் போத்தான் சொன்னார். ஈவினிங் மீட்டிங்னா போயிட்டே இருக்கலாம் ஐயா. ஈவினிங் ரெடி ஆகணும் போய். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் மழை நமக்கு போராட்டமா இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சிருவோம் மழையை. ஆமென். டெய்லி அப்பக்கப்ப மோதிக்கிட்டு இருக்கு மழை. இன்னைக்கு no more rain, no more. We will gain, we will gain. No more rain, no more rain. We will gain victory, we will gain victory. Jesus, Jesus. Man, அப்போ நாம் அவர் நமக்குள்ள தங்குவதால என்ன செய்கிறார் என்பதை குயிக்கா அந்த 14 15 15 அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அது என்ன ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன்னா என்ன சொல்ற வர்றாருன்னா, உன்னை பட்னியா விட மாட்டாரு, நீ பசியோடு வாழ விட மாட்டார். அதுதான் அவர் செய்யறது. உங்களுக்கு பசியா இருந்தீங்களா? என்னைக்காவது உபவாசம் இருந்தீங்க? நான்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா நிலத்துல தான் இருக்கும். பூரா நிலம் காடு. அப்படின்னா
நினைக்கிற சாப்பாடு கிடைக்காது, விரும்புகிற சாப்பாடு கிடைக்காது. ஆனால் ஒரு நாளும் பட்னியாக எங்களை விடலை. யோசிச்சு பார்க்குறேன், ஒரு நாளும் பட்னியாக எங்களை விடலை. ஏதோ கஞ்சி கூழு இதுதான் மெயினாக சாப்பிடுவோம். இந்த அரிசி சோறுலாம் ரொம்ப ரேர் தான் அந்த நாட்களில். ஏன்னா கிராம பகுதி, விவசாய பகுதி. ஆனால் பட்னியாக மட்டும் விடலை. அது ஒன்று விடமாட்டாரு. பசியோட உன்னை படுக்க விடமாட்டாரு. ஆகாரத்தை ஆசீர்வதிப்பா, அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுங்க, அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. பேரின்பமே. சொல்லுங்க, துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே Thank you, அப்பா. Thank you, அப்பா. துதிப்பேன், Thank you, அப்பா. துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்று ஆனந்தம் இயேசு. ஆகாரம் தருகிறவர். சொல்லுங்க, ஆகாரம் ஆகாரம் தருகிறவர், தருகிறவர். கைவிடா. மேல பாரு, காகத்தை நான் போஷிக்கிறேன். கீழே பாரு, புல்லு. சொல்லுங்க, புல்லு. புல்லு நான் அதை உடுத்துறேன், நான் உடுத்துறேன். ட்ரெஸ் பண்றேன் புல்லுக்கு. ட்ரெஸ் பண்ற புல்லுக்கு. காட்டு புல்லுக்கு நான் ட்ரெஸ் பண்றேன், உடை கொடுக்கிறேன். வீட்டு பிள்ளைக்கு, வீட்டு பிள்ளைய கைவிடுவேனோ? வீட்டு பிள்ளையை கைவிடுவேனோ? காட்டு புல்ல நான் ட்ரெஸ் பண்ணுகிறேன், காகத்தை போஷிக்கிறேன், வீட்டு பிள்ளையை கைவிடுவேனோ? ஜீசஸ், 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 ஜீசஸ். சொல்லுங்க, கைவிட மாட்டா. கை உயர்த்தி, கைவிட மாட்டா, கைவிட. மகனே கலங்காத, மகளே கலங்காத. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. உலக பிரகாரமான ஆகாரம் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா. டெய்லி சாப்பிடும் போதெல்லாம் சொல்லுங்க, டாடி நீங்க கொடுத்த சாப்பாடு தேங்க்யூன்னு சொல்லுங்க. பசி வந்த உடனே அப்படியே உள்ள போயிடும். சில சமயம் நான்லாம் போயிட்டு அப்புறம் தான் பாதியில் சொல்லுவேன், ஆண்டவரே சாரி, நீங்க கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அப்படி சில சமயம் உனக்கு நடக்காது, இவன் தெளிவாக சேவிச்சிருவான். சாப்பாட்டை பார்த்த உடனே பசியில் உள்ளே போயிடுது. ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற சாப்பாடு, இந்த உலகத்தில் யாருமே பட்னியாக இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி சின்ன ஜெபம் ஏறிடுங்க. தேங்க்யூ அப்பா. சரி, அடுத்து அப்பத்தால் திருப்தி ஆக்குவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். முதல்ல ஆகாரம், அதுதான் உலக ஆகாரம். அப்பம் தான். சொல்லுங்க, ஜீவன் தரும் அப்பம். பைபிளை காட்டுங்க, பைபிளை தூக்கி காட்டுங்க. ஜீவன் தரும் அப்பம், ஜீவன் தரும் அப்பம், ஜீவன் தரும் அப்பம். இந்த அப்பத்தால, இந்த அப்பத்தால உன்னை திருப்தியாக்குவே, உன்னை திருப்தியாக்குவே. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், ஜீவன் தரும் அப்பத்தால் எங்களை திருப்தியாக்குகிற ஜீசஸ், ஜீசஸ். இதுதான் அப்பம். தைரியமா சொல்ற, நானே வானிலிருந்து இறங்கி வந்த
ஜீவன் தரும் அப்பம். பிரெட் நான் தான். பிரெட் நான் தான். ஒவ்வொரு நாளும் இப்ப நான் உங்களுக்கு பிரெட் கொடுக்கிறேனா? எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாரமா ஐயா கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் திருப்தி. சோறு நல்லா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் தான் வருது, எல்லா வியாதியும் வருது. ஆனா இந்த அப்பத்துல சைடு எஃபெக்டே இல்லை. ஆமென். சொல்லுங்க திருப்தி. 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 ஏறத்தாழ 500 பாடல் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு மகிமை. 450 பாடல் வெளியே வந்துருச்சு. லோயா. ஒவ்வொரு பாடலுமே இந்த அப்பத்தை தியானிக்கும் போதுதான் அப்பா கொடுப்பாரு பாட்டு. இந்த அப்பத்தை தியானிக்கும் போதெல்லாம் ஆமென். அப்பா அப்பா ஒரு ராகத்தை கொடுப்பாரு. லோயா. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. அப்படியே எழுதுங்க. வாராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே அப்படியா? அப்படியே சந்தோஷமா ஆடி ஆடி பாடுங்க. அப்படியே ஆடுங்க பார்க்கலாம். ஆராதனை. அப்படி எல்லா சோர்வும் விலகட்டும். சிங்கத்தின் மேலும் பாம்பின். Glory, 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 glory. Thank you, Appa. கை உயர்த்தி ஹalleluya. Glory, glory, ஹalleluya. ஆனந்தமே. thank you அப்பா. ஹalleluya. பேரின்பமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே துதிப்பே. கை தட்டிட்டே சொல்லுங்க. வல்லமை 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 வல்லமை. வல்லமை. பவர் 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 பவர். ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது நீங்க ஆமென் சாப்பிட நேரம் கொடுக்காம சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. சாப்பிட நேரம் கொடுக்காமல் சாப்பிட முடியுமா? இல்ல. அது போல இதுக்கு நேரம் கொடுக்காம இந்த வசனத்தை சாப்பிட முடியாது. ஆமென். எவ்வளவோ நேரம் வேலைக்கு போறவங்கலாம் 1 மணி நேரமாவது வாசி, சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதத்தில் முக்கியமான வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைங்க. சங்கீதம் 23, இன்னைக்கு 23 மனப்பாடமா தெரியணும். அதை தான் தியானம் பண்ணிட்டு வந்தேன். இங்க வேற ஆண்டவர் வேற மாதிரி நடத்திட்டு இருக்கார். 23 மனப்பாடமா தெரியணும். 91 மனப்பாடமா தெரியணும். தனிமையா இருக்கும்போது அதை சொல்லணும். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். 121 சங்கீதம், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் பார்க்கிறேன். 138, 145, 16 சில பகுதியாவது மனப்பாடம் பண்ணி இந்த வார்த்தை உங்களை திருப்தியாக்கும்.
சங்கீதங்கள் அதிகமா வாசிங்க, பலப்படுத்தும், பயம் நீக்கும். 3ஆம் சங்கீதம்லாம் 3:3 என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் நிமிரச் செய்கிறவர். ஆனால் இப்படி வார்த்தைகள், நேரம் கொடுங்க சொல்லுங்க, நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, தூங்கி எழுஞ்சி விறுவிறுன்னு சாப்பிட்டு வேலைக்கு போயிடாதீங்க, கொஞ்ச நேரமாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். நான் முடிக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, 16 அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவே, அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறவர் உங்களுக்கு ரட்சிப்பை ட்ரெஸ்ஸா கொடுப்பார்னா ஒரு விடுதலை உண்டு, ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து கம்பீர சப்தம் உண்டு. கம்பீர சப்தம் என்பது என்ன? சந்தோஷ சப்தம், ரட்சிப்பின் கம்பீர சப்தம். அவர் நமக்குள் இருப்பதால ரட்சிப்பின் கம்பீர சப்தம், சந்தோஷ சப்தம் உண்டாகும். சந்தோஷ சப்தம் உண்டாகும். ஜாய் சொல்லுங்க, ஜாய் 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 ஜாய். அவர் இருப்பதால, அவர் இருப்பதால சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், கம்பீரம் 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 கம்பீரம், ஜாய் ஜாய். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாய் உண்டாவதாக. ஜாய் உண்டாவதாக. உங்களை தெரிந்து கொண்டு அவர் விரும்பினபடியால் உங்களுள் வாசம் பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆமென். ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அப்பத்தால திருப்தியாக்குகிறார், ஆமென். ரட்சிப்பால உடுத்துகிறார், கம்பீரமாய் பாட வைக்கிறார். ஆமென். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை விடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். 17, 18 வாசித்து சொல்றேன். கொம்பு, கொம்பு, கொம்பு சொல்லுங்க, கொம்பு, கொம்பு. என்னடா கொம்பு? இதுதான் அவருடைய வல்லமை. வல்லமை. மாட்டுக்கு கொம்பு தான் வல்லமை. கொம்பு இல்லாத மாடு வம்புக்கே போகாது, முட்ட முடியாது. கொம்பு, கொம்பு, அதான் தெம்பு, அதுதான் தெம்பு. வராது வம்பு, வராது வம்பு. சாத்தானுக்கு அம்பு, சாத்தானுக்கு அம்பு. தட்டு தம்பு, தட்டு தம்பு. ஜீசஸ், 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 ஜீசஸ். உங்க ஊழியர்களை பார்த்து சொல்லுங்க, ஐயா, ஐயா, கொம்பு முளைக்கும்யா, கொம்பு முளைக்கையா. எத்தனை பேர் வம்புக்கு வந்தாலும், எத்தனை பேர் வம்புக்கு வந்தாலும் நீங்க தெம்பா இருப்பீங்க, நீங்க தெம்பா இருப்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படின்னா கொம்பு முளைக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் வல்லமை பெருகுது, வல்லமை பெருகுது. அவர் இருக்க இருக்க, அவர் இருக்க இருக்க வல்லமை பெருகுது. வல்லமை பெருகும், வல்லமை பெருகும். வயதாகுதுன்னு நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் வயது உங்களை விட அதிகம் தான் வயது. ஹல்லேலூயா. ஆனாலும் எனக்கு தெரியுது, எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை பெருகுது, வல்லமை பெருகுது. கொம்பு முளைக்குது, கொம்பு முளைக்குது. எனக்குள்ள அவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார். அதனால கொம்பு முளைக்குது, கொம்பு முளைக்குது. வல்லமை பெருகுது, வல்லமை பெருகுது. ஜீசஸ், 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 ஜீசஸ். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு ராஜா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. இத மனப்பாடமா சொல்லுங்க. கொம்பு முளைக்கும், கொம்பு முளைக்கும். எல்லாரும் சொல்லுங்க. கொம்பு முளைக்கும்,
காட்டுங்க. கொம்பு முளைக்கும், விளக்கு எரியும். விளக்கு எரியும். விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். ஆமென். அவர் எனக்குள்ள வெளிச்சமாய் வந்திருக்கிறாரு. எனக்குள்ள வெளிச்சம். இது burning light. சொல்லுங்க, burning light. burning light. இது எரிந்து கொண்டே இருக்கும். எரிந்து கொண்டே இருக்கும். வெளிச்சமாய் பிரகாசிப்பேன். வெளிச்சமா பிரகாசிப்பேன். உங்க வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். ஒரு வெளிச்சத்துக்கு அட்வர்டைஸ்மென்ட் தேவையில்லை. இந்த வெளிச்சம் இருக்குன்னு சொல்லணுமா? இல்லை. இந்த வெளிச்சம் இருக்கு, கவனமா போகணும். அது போலதான் நமக்குள்ள அவர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீ வெளிச்சமா தான் இருப்ப. எங்க போனாலும் வெளிச்சமா தான் இருப்ப. ஆமென். இருள் நீக்கும் வெளிச்சம் நீதான். இருள் நீக்கும் வெளிச்சம் நீதான். ஜீசஸ் 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 ஜீசஸ். போற இடமெல்லாம் ஒரு ஜாய் உண்டாகும். அதான் வெளிச்சத்துக்கு அடையாளம். வெளிச்சம் வந்தா சந்தோஷம் வரும். ஆமென். இருட்டு வந்தா சோர்வு வரும். நீதான் வெளிச்சம். நீதான் வெளிச்சம். உனக்குள்ள அவர் இருக்கிறாரு. உனக்குள்ள அவர் இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறாரு. நீதான் அவருடைய வாசஸ்தலம். நீதான் அவருடைய வாசஸ்தலம். உன்னை விரும்பினபடியா. உன்னை விரும்பினபடியா அவர் உனக்குள் தங்கி அவர் இருக்கிறார். உனக்குள்ளே தங்கி இருக்கிறார். Thank you அப்பா. இது போதும். கொம்பு முளைக்கும், விளக்கு எரியும், கிரீடம் பூக்கும். கிரீடம் பூக்கும். 3 காரியம். கை தட்டுங்க. 3 காரியம். 3 காரியம். கிரீடம் அதான் கிருபை. கிருபை. அவர் கிருபைய கிரீடமா சூட்டி இருக்கிறாரு. கிருபைய கிரீடமா சூட்டி இருக்கிறாரு. 103 சங்கீதம் 5 வசனத்துல இரக்கத்தையும் கிருபையையும் மணிமுடியாய் சூட்டி இருக்கிறாரா? ஆமென். இந்த வசனத்தை சொல்லி முடிப்போமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆமென். முடிசூட்டுவங்க கிரீடம். முடிசூட்டுகிறார் கிரீடம். அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் நமக்கு கிரீடம். நமக்கு கிரீடம். 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 முடிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கிருபை, அவருடைய இரக்கம் பூக்கும் ஒவ்வொரு நாளும். அது உன்னை காக்கும். கிருபை, அவருடைய இரக்கம் உன்னை காக்கும். அது பூக்கும், உன்னை காக்கும். அது பூக்கும், உன்னை காக்கும். காக்கும். இரக்கம், இரக்கம். கிருபை. கிருபை. ஹல்லேலூயா. கொம்பு முளைக்கும், விளக்கு எரியும், கிரீடம் பூக்கும். அதுதான் உனக்குள்ள ஆசீர்வாதம். கைதட்டியாமே நன்றி அப்பா. கொம்பை முளைக்க பண்ணுகிற அப்பா, விளக்கை ஏற்றுகிற அப்பா, கிரீடத்தை பூக்க பண்ணுகிற அப்பா, எங்களை காக்கிற அப்பா, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.